பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா, உங்கள் மேல் என்னால் வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமீன். நான் உனக்கு கொடுத்த வாக்கு திட்டங்கள் எல்லாவற்றையும் நான் நிறைவேற பண்ணுவேன்னு ஆண்டவர் சொல்றாரு. இல்ல, ஆண்டவர் என்ன மறந்துட்டாரு, எனக்கு வாக்கு கொடுத்தபடி ஒண்ணுமே நடக்கலையேன்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் மறக்கலங்க. எல்லாத்துக்குமே ஒரு காலம், அந்த காலத்துல நிறைவேறும். நம்முடைய தேவன் வாக்கு தத்தங்களின் தேவன், வாக்கு மாறாத தேவன், வாக்கை நிறைவேற்றி கொடுக்கிற தேவன். ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தார், நிறைவேற்றினாரு. ஈசாக்குக்கு வாக்கு கொடுத்தார், நிறைவேற்றினாரு. யாக்கோபுக்கு வாக்கு கொடுத்தார், நிறைவேற்றினார்னு வேதத்துல பாக்குறோம்ல. அதே மாதிரிதான் உங்களுக்கும் நிறைவேற்றுவார். உங்க வாழ்க்கையில ஆண்டவர் வாக்கு கொடுத்த காரியங்கள்ல சில காரியங்களா நடந்திருக்குதுல்ல. இப்ப ஏன் சந்தேகப்படுறீங்க? இப்ப மட்டும் ஏன் சோர்ந்து போறீங்க? இவ்வளவு காரியங்களை ஆண்டவர் செய்திருக்கிறாருன்னு உங்களுக்கே தெரியும் தானே. உங்களுக்காக அவர் எவ்வளவு பெரிய காரியங்களை இன்னைக்கு வரைக்கும் செய்துட்டு இருக்காருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் தானே. எல்லாத்துக்கும் மேல அவர் உங்க கூட இருக்கிறார், அதுவும் தெரியும் தானே. பிறகு எதுக்கு நீங்க சோர்ந்து போறீங்க? அவர் கொடுத்த வார்த்தையை மட்டும் அறிக்கையிட்டுட்டே இருங்க. நீங்க எனக்கு கொடுத்த நல்வார்த்தையை நிறைவேற பண்ணுகிற தேவன்னு உங்க விசுவாசத்தை நீங்க அறிக்கையிடுங்க. எதை குறித்து ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாரோ அதை நிச்சயமா அவர் செய்வார். அதை நிறைவேற்ற அவர் வல்லமையுள்ள தேவன். நீங்க விசுவாசத்தோட அந்த வார்த்தையை அறிக்கையிட்டீங்க அப்படின்னா அந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில நிச்சயமா நிறைவேறும். ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, அப்பா, நீர் எனக்கு கொடுத்த வாக்கு தத்தத்திற்காய் ஸ்தோத்திரம். அந்த நல் வார்த்தைகளை எல்லாம் நிறைவேற்றுவதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். God bless you.